அப்பா அம்மா வீட்ல இல்ல. அது ஸ்கூல் தான் படிக்குது. இதெல்லாம் வெளியில படிக்க செருப்பா நான் ஸ்பெஷலிஸ்ட். 7 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானே மேடவாக்கத்துல இருந்து கிளம்புனேன். நான் வர்றதுக்கு 7:30. நீ 7:30 தான். எனக்கு நேரமே 7:30 ஆயிடுச்சு. அவ்வளோ டிராஃபிக். எத்தனை மணிக்கு ரவிக்கு கிளம்புனா? நான் 6:15 இல்ல ரவுண்ட் நோக்கணும். இங்கே எம்சிசி பஸ் ஸ்டாப் வரேன் எம்சிசி பஸ் ஸ்டாப்லயா? ஃபர்ஸ்ட் இங்கே போய் தாம்பரத்தில் ஓகே. ஃபோன் ஞாபகம் சொல்லிட்டாங்க. எம்சிசிக்கு போயிட்டு உட்காந்து வேலை அந்த அறிஞர் வந்து சொல்ல வராங்க. எப்போ வருவே எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. முடியும்னு சொல்றவன் இன்னைக்கு மட்டும் எப்படி அவனுக்கு வேலை வச்சுட்டாங்கன்னு தெரியல. பொண்ணுங்களுக்காக வந்து எங்களையும் அம்போன்னு கோயில்ல கைட்டி விட்டு போனாங்க. அப்ப மட்டும் இன்னைக்குதா 2 பேரும் சேர்ந்து கைட்டி விடும் போது. டேய் அதான் டேய் பைத்தியம் நீ வரல. ஏன்னா வந்து உன் எக்ஸாம் இருந்தா அப்பெல்லாம் வந்து ஓரமா பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ள அவசரங்க வந்து இவனுங்க வந்து அழகா தெரிவானுங்க, நல்லா தெரிவானுங்க. 2 பேர் வேற கலரா இருக்கானுங்களே. இவனுங்க வந்து ஐயோ மானத்தை வாங்கிட்டான். வாழு 10 செத்த நீ வாட போட்டு விட்டு நீ வாழணும் நான் சாகுறேன். காரியா இருக்கிறத விட இப்படி இருக்கிறது எவ்வளவு பெட்டர். கல்லஞ்சக்காரி உள்ள வந்து இப்பதான் அது உள்ள விட்டாளா அப்படி பேசுறேன். சண்டை வந்துதானே இருக்கும். அப்படி ஒண்ணும் லவ் மீன்ஸ் ஃபைட், ஃபைட் மீன்ஸ் லவ். அதானே ஒண்ணுடா காதலிக்கிறதுக்கு ஒரு தெம்பு வேணும்டா. அதை நான் ஒத்துக்கிறேன்டா. ஆனா அந்த கர்மத்துல நம்ம கிட்ட இல்ல. ரெக்கார்ட் பண்ணு. இதுதான் முக்கியமான சம்பவம். அது தூரம் வந்துட்டோம் ப்ரோ. இப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான். அதுக்கப்புறம் தான் இப்ப மெசேஜ் வருது. என்னன்னு வருது? அப்பா அம்மா வீட்ல இல்ல. அத வந்து கொஞ்சம் வேற வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல நீ தான் சொன்ன அப்பா அம்மா வீட்ல இல்லன்னு சொன்னா யாருக்கு சொன்னது? இவன் தானே சொன்னான். அப்பா அம்மா வீட்ல இல்ல. வீட்டுக்கு வா. சரிடா போன் பண்ணி கேளுடா என்னன்ட்டு. ஃபியூச்சர்ல நம்ம சொத்து தானே அது. ஆமா ஆமா இதெல்லாம் போயிடுவோமாடா அங்கதான். அங்க போயிட்டு அவளே இன்னும் வரலையா? என்ன பண்ண போறோம்னு தெரியல. லொகேஷன் அனுப்பிச்சிங்களா? அதெல்லாம் எதுவும் வேணாம்மா. எடுக்கிறாங்க வீடியோ ஜூஸ் வேணும். பிரியாணி இருந்தா ஓகே. இல்ல மச்சான் இப்ப என்ன ஆச்சு? இல்ல மச்சான் இந்த இன்னும் குரங்கு வச்சிருக்காடா. வந்து அழுப்புன்னு போயிடலாம். பஸ் வந்துருக்கா எங்க இருந்து வந்துட்டு இருக்காவ. லாங்குடா அவளுக்கு காலேஜ். இல்ல ஒருத்தர் நம்ம நக்கதான் சீக்கிரம் வந்தோம்னா நக்கிருப்பா மச்சான். இவ்வளவு வந்து இங்க வெயிட் பண்ணி இங்க வெயிட் பண்ணி இருந்திருப்போம். வெயிட் பண்ணோம். அது சந்தோஷமா இருந்திருக்கணும்ல. அந்த எக்ஸைட்மெண்ட்லயே சந்தோஷமா இருக்கணும்ல. என்ன ஆச்சு? ஏன் வந்து எங்களுக்கு பிரச்சனை தெரியாம ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க. அது அவங்களா தெரியும். ஃபேமிலில இஷ்யூவா இருக்கலாம், இல்லன்னா ஸ்கூல்ல இஷ்யூவா இருக்கலாம். ஸ்கூல்ல எழுதி வச்சிருக்கா பாத்துக்கிறேன். அவனுக்கு நம்மளுக்கு செட் ஆகுது. அவங்களுக்கு கல்ச்சரல் ஸ்டே அப்போ பாத்தீங்கன்னா சரக்கு அடிக்கணும்னு சொல்லிட்டு பசங்களே நம்ம காலேஜ் நம்மளே சரக்கு அடிக்குமா? ஸ்கூல்ல வந்து டெவலப் பண்ணி 11th 12th வர மாதிரி பண்ணலாம். அப்புறம் காலேஜா மாத்தலாம். அப்ப நம்ம சைடு அடிக்க முடியும். இங்க என்ன நடக்குது நிறைய பேர் புரியாம. அதாவது ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரலாம்னு வந்தோம். ஆனா நடு ரோட்ல தான் நின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் என்ன மச்சான் ஃப்ரெண்டு தான் இல்ல ரிலேட்டிவா மச்சான்? தங்கச்சி இல்லையா? ஃபியூச்சர்ல ரிலேட்டிவா? சரி தங்கச்சின்னு சொன்ன ரிலேட்டிவா. அதாவது கொஞ்சம் மேல பழகிட்டா வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஆயிடுவாங்க. இப்ப நம்ம தான் எப்படி ஃபேமிலி அதே மாதிரி தானே. ஃபேமிலி வார்த்தை வாடி வந்துச்சு உனக்கு. ஃபேமிலி அவ்வளவுதான். என்ன வேணா இருக்கலாம். காலம் தான் பதில் சொல்லும். நான் கட்ட பிரம்மச்சரியா போக போறேன். கட்ட பிரம்மச்சரியா பாரு. நான் வந்து இன்னும் அதாவது இவன் ஐடியா யாராவது தெரியாம வச்சுன்னா போய் பாருங்க. தினமும் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய 6 பேக் வச்சிருக்க மாதிரி பாத்தீங்கன்னா போட்டுட்டான் பாரு. எல்லாம் பொண்ணு வெறி புடிச்சு போய் தெரிஞ்சுக்கிறீங்க. நான் கம்ப்யூட்டர்ல செஞ்சிருக்கேன்.
இத பதிவு பண்றாராமா, பாக்குற யாராவது வந்து கொஞ்சம் பாவப்பட்டு பண்ணுவீங்கன்ட்டு பதிவு பண்றாராமா. இப்ப சொன்னா எங்க அம்மா இப்ப டைம் வச்சுவாங்க எனக்கு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பண்ணிட்டு போடா இருங்கடா. எம்எஸ்சி முடிக்கிறதுக்கு இது கூட நான் PhD ஒன்னு பண்ணனும். ஓகேங்களா? சோ என்ன நினைக்காம இருக்குது. என்ன தங்கச்சி இருக்கா? இப்பதான் எனக்கு புரியுது. சொன்னல நேத்து கூட சொல்லிட்டு நான் நேத்த முந்தா நேத்த சொன்னேனே நான் இத்தனை டிகிரி படிக்க போறேன் 5 டிகிரி படிக்க போறேன்னு. 7 டிகிரி படிக்க போறேன். அவர் அப்பா எத்தனை டிகிரி? ஒரு மாதிரியா ஈக்குவலா வரணும் கொஞ்சம் கிட்டத்தட்ட. அப்புறம் அவர் நாளைக்கு போய் பொண்ணு கேட்கும் போது சொல்ல மாட்டாரா, நான் இத்தனை டிகிரி வாங்கியிருக்கேன், ஒத்த டிகிரி 2 டிகிரி வந்து எங்க வாங்கி வச்சிருக்க 1-2 தான் வாங்கி வச்சிருக்கேன். 12th படிக்கும் ஐடியா பண்ணிட்டேன். அம்பேத்கர் மாதிரி அவரோட ரோல் மாடல் வச்சு நான் படிக்கிறேன். மத்தபடி வந்து இவங்க அப்பா டிகிரி முடிச்சுக்கிறாங்க, இவங்க ஆயா டிகிரி முடிச்சுக்காங்க அப்படின்னா எங்கத்துல சரி. ரொம்ப நேரமா இங்க நம்ம நிறுத்தி வச்சிருக்கோம். போன் பண்ணி எங்கன்னு கொஞ்சம் கேட்டு நீ பண்றா. அவன் யாரும் எடுக்க மாட்டான். யார் எடுத்துருவா நான் பண்றேன். டேய் அப்ப அவன் வர நம்மளே சர்ப்ரைஸ் பண்ணிட்டு வரலாம். பேசாம நேரா வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் சாப்பிட்டு பார்த்து தூங்கி விட மாட்டானே. ஒருத்தனுக்கு வெறி முத்தி வந்து பாத்தீங்கன்னா உன் போன் எடுக்கிறாங்க, இவன் போன் எடுக்க மாட்டாங்க. அப்பயே சொன்னேன் நீ எடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். யார் போனையும் நீ எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நேரம் இங்க மிகப்பெரிய தவறான விஷயம். நவத்துக்கணும் வண்டி எங்க பாரு முன்னாடி எத்தனை ஆன்டிஸ் இருக்காங்க. ஏதாவது பொண்ணுங்க இருந்தா கூட பரவாயில்லடா. அம்புட்ட ஆசை நம்ம இது தானே, நம்ம தோஸ்து தானே. நம்ம ஃப்ரெண்டு இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட ஷார்ட் ஃபிலிம்னு வச்சவங்க. அவங்களுக்கு 3 மில்லியன் இது வீடியோஸ் அளவுக்கு ரீல்ஸ்ல போகுது. காரணம் பெண். பசங்களை ஃபாலோ பண்ண இல்ல உனக்கு எவ்வளவு இப்ப நான் அப்பேங்க ஐடியா இப்ப சொல்லிக்கிறாராமா, நீங்க ஃபாலோ பண்ணணும்னு. யாரும் பண்ணாதீங்க, பிரயோஜனம் இல்ல. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இது வந்து பாருங்க 1146. ஆனா எப்பத்துல இருந்தா வீடியோஸ் ஸ்டோரிஸ் மட்டும் தான் இருக்கும். ஆனா வீடியோ செய்ய பத்தில எனக்கு வீடியோக்கு ஏதோ இவனும் எடிட் இருக்கான், அதுக்கு முன்னாடி அவனும் எடிட் இருக்கான். ஒண்ணு பண்ண மாட்டாங்க. ரிஸ்கா முடிச்சாரு. நான் அப்படி பாத்துக்கோ 5 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அப்படிதானே? 146 ஃபாலோவர்ஸ். இதுவே பரவாயில்ல. இது அதான் நான் இவங்க பார்த்தா ஷாக் ஆயிட்டேன். யாருக்கு உண்டு 300? அது இது இது ஒரு பொண்ணு ஞாபகம் வச்சிருப்பாங்க கட்டாயம். வந்து வரான். டேய் இந்த கருப்பட்டி 342 வர தாண்டி அப்படியே இங்க பாரு. காடி எந்த எவ்வளவுல இருக்குன்னு பாரு. 154. நீ அடி நான் அடிடுவா இல்லடியே அவனுக்கு வராது. அவனுக்கு இதுவா வரல. நீ ஒரு ஒண்ணுதான் வரும். இருடா. உடலை புடிக்கிட்டு வாந்தி வருதுடா சாமி. வெளிச்சத்துல நிக்கும் போது நம்ம முகர கட்டெல்லாம் அழகா தெரியும். அப்ப சில பேர் பாப்பாங்கல்ல. சாமி வேற டேய் கூண்டு போங்கடா. வந்த வேலைக்கு சிறப்பாக முடிந்தது. எதுக்கு வந்தா எதுக்கு வரோன்னு தெரியல. என்ன பண்றது மச்சான்? இன்னொரு தடவை கூட அந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட சொல்லி எல்லாம் கஷ்டப்படுத்த மச்சான், அழுதுருவேன். போட்டு வந்தது எப்படி? அவ அங்க வேலை பார்க்கற இடத்துல போய் ஒழுங்கா பாத்துருப்பான். சரி எப்படி போட்ட? ஆனா இது இல்ல விதி பண்ற வேலை கிடையாது. வீட்டுக்கு போய் சட்டம் மாத்தினாலும் மாத்திருப்பான். ஏன்னா வந்து 1 hour ஆச்சு. இவன் அடிக்கடி போன் பண்ணி செக் பண்ணிக்கிட்டான். அவன் கிளம்பிட்டானா இல்ல கிளம்பிட்டா நம்ம என்ன காரணம் சமாளிக்கிறத வீட்டுக்கு போனது இவனுக்கு தெரிஞ்சிருமே அப்படின்னு அடிக்கடி கால் பண்ணி செக் பண்ணிக்கிட்டான். கிளம்பாதது அவனுக்கு ஒரு பிளஸ். வீட்டுக்கு போய் அவளுக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டு வந்துட்டான். ஒண்ணுதான் புரியல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மேட்சிங்கா போட்டதான். அன்னைக்கும் மேட்சிங்கா போட்டு வந்தான் கோயிலுக்கு. நண்பன் கல்யாணத்துல என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு மேட்சிங்கா அன்னைக்கு வச்சு எனக்கு பதில் சொல்லு. நான் அப்ப அன்னைக்கே கேட்டனா இல்லையா? பாக்கட்டேன் அப்பதான் மேட்சிங்கா வந்துட்டு 3 மாசம் கழிச்சு போட்டதெல்லாம் கரெக்டா அந்த நாள்ல போட்டு வரீங்க. அதான் எப்படின்னு தெரியல. இவ்வளவு நேரம் இது இல்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா படத்துக்கு போலான்னு சொன்ன உடனே அப்படியே அவங்களையும் கூட்டிட்டு போயிருக்கலாமே.
அதாவது நம்ம நாளைக்கு போறது படத்துக்கு போறது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு ஏதோ வந்துட்டோம் அதனால போறோம். நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா யாருமே இன்னும் டைம் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கன்னு தான் நான் யோசிக்கிறேன். இல்லைன்னா வீட்டுக்கு ஒரு தடவை போன் அடிச்சிரு, போன் வச்சுட்டு சொல்லு. சொல்றதுக்குலாம் ஒண்ணு இல்லடா, ஜஸ்ட் திட்டுவாங்கடா எப்படி. சரி திட்டு வாங்கு, வேற என்ன பண்றது. இப்ப 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 எனக்கு மட்டும் என்ன கதை? வரதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் அம்மா எங்களை பத்தி திட்டலாம் மாட்டாங்கல்ல. கன்ஃபார்மா திட்டுவாங்க. அந்த புறம்போக்கு நாய்ங்க இருக்கானுங்களே என் புள்ளைய விட மாட்டாங்க. ஆன் ஸ்பாட் தான். ஏதோ பின்னாடி திட்டுவாங்க அம்மா கிட்ட. நான் வாங்கி அம்மாடா 10 வருஷம் கழிச்சு திடீர்னு ஒன்னா சேர்ந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டிங்களும் இருக்குங்க. இருக்கும்போது பாத்தீங்கன்னா 2 பேர் திட்டா. இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ இதெல்லாம் பண்ணுன்னு தெரியும் எங்க அம்மா சட்டை சொல்லிட்டு போவாங்க. நான் கார் ஓட்டின்னு போறேன், நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பைக் எடுத்துக்கின்னு வரீங்களா? 3 பேரும் நான் கார் ஓட்டின்னு சொல்ல போறேன். போவமா கொய்யால டம்சாக்கண்ணா. A few moments later. இங்க சுத்தி கடைசியில் வந்து பார்த்தா படத்தோடு முடிஞ்சுது. எங்க அண்ணன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. பைக் எடுக்கிற ரைட்டு, பெட்ரோல் இல்லையா, அதை எங்கே போய் போடுவேன்? போடுறா